நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. சூழ்நிலையே பேசாதீங்க. அந்த பிரதானி பேசினது போல சூழ்நிலையே பேசாதீங்க. நடந்தது என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து பாருங்கள். 17வது வசனத்திலிருந்து, ஒலிவுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடி அவன் செத்து போனான். ஜனங்கள் சாப்பாடு கிடைக்குது, ஈஸியா கிடைக்குதுன்னு ஓடி வராங்க. இந்த சாப்பாடு கொடுக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். அவனால சாப்பிட முடியல. ஜனங்கள் அவனை நெருக்கினதினால் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே சூழ்நிலை மாறினதை பார்த்தான். ஜனங்கள் சாப்பிடுறத பார்த்தான், அவன் சாப்பிட முடியல. ஹலோ, பிரச்சனையின் மத்தியில் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க, அவருக்கு அகெயின்ஸ்டா போய் நிக்காதீங்க, அவர் எல்லாத்திலும் பிளேம் பண்ணாதீங்க. அவருடைய வார்த்தையை நம்புங்க. நம்பாம இருக்கிறது பாவம். ஆண்டுடைய வார்த்தையை சேலஞ்ச் பண்றது, நடக்காதுன்னு சொல்றது பாவம். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வார்த்தையை நம்புங்க. நாளைக்கு இந்நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன்னா, ஒருவேளை இந்த பிரதானி வார்த்தையை கேட்ட உடனே ஆம் கர்த்தரால் கூடும், நான் விசுவாசிக்கிறேன், அவரால் ஒரு நொடியிலேயே காரியங்களை மாற்ற முடியும், அப்படி என்றால் நீர் சொல்லுகிற இந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரவேலின் தலையெழுத்தை அவரால் மாற்ற முடியும் என்று விசுவாச அறிக்கை செய்து கர்த்தருடைய வார்த்தை அவன் விசுவாசித்தால் இந்த பஞ்சம் மாற அந்த பிரதானியை கர்த்தர் பயன்படுத்தி இருக்க கூடும். இப்ப ஆண்டவர் எப்படி சேலஞ்ச் பண்றாருன்னா, நீ நம்பலன்னா என்ன, அரண்மனை பக்கத்துல கூட, நீ அரண்மனைக்கு உள்ள இருக்கிற ராஜா பக்கத்துல இருக்கிற, ராஜா பக்கத்துல இல்ல, அரண்மனைக்கு பக்கத்துல இல்ல, ஊருக்குள்ளேயே வர முடியாத எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர்களை கொண்டு இந்த பஞ்சத்தை நான் மாற்ற போகிறேன். சிலருக்கு புரிஞ்சு நல்ல கை தட்டுனாங்க. புரிஞ்சவங்க எல்லாம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ஒரே இரவுல, ஒரே நாள்ல, 24 ஹவர்ஸ்ல பஞ்சத்தை மாத்துறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் யார் தெரியுமா? 4 குஷ்டரோகிகள். ஹலோ, குஷ்டரோகத்தை பத்தி நான் உங்களோட பேச ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும், இந்த குஷ்டரோக வியாதியை சரீரத்தில் கொண்டவர்களை வீட்டுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அவங்க உடன்பிறப்பா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், சொந்த பிள்ளையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு தொற்று வியாதி. அது பழைய காலத்தில் பாவத்திற்கு சமமாய் கருதப்பட்ட வியாதி. ஒரு மனிதன் குஷ்டரோகியா இருந்தா அவன் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிரதர், வீட்டில் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது. ஒருவேளை அந்த குஷ்டரோகி ஊருக்குள்ள வரணும்னா, குடும்பத்தில் ஜனங்கள் மத்தியில அவன் போகணும்னா, அவன் மேல ஒரு வஸ்திரத்தை மூடிக்கொண்டு நான் தீட்டு 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 என்று அவன் சத்தத்தை, குரலை உயர்த்தணும், சத்தம் போட்டுக்கிட்டே ஓடணும். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் அந்த பக்கத்திலே நெருங்க மாட்டாங்க, சிதறி போவார்கள், சிதறி போவார்கள். எத்தனை வருடம் இப்படி இருக்கணும்? அவன் சரீரத்திலிருந்து குஷ்டரோகம் மாறும் வரையில் இருக்கணும். அப்படி என்றால் எத்தனை நாளுக்குள்ள அந்த மாறும் சொல்ல முடியாது. குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் வந்து விட்டால் அவன் நினைப்பான், அவ்வளவுதான், வாழ்க்கை முழுவதுமா நான் இப்படியே பட்டு இப்படியே நான் தொலைஞ்சு போக வேண்டியதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த குஷ்டரோகியுடைய நிலை. குஷ்டரோகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவம் செய்ததற்கு ஒப்பாயிருப்பார்கள்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40 42 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கு ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்தான். ஆமென். நான் இந்த குஷ்டரோகியை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இந்த குஷ்டரோகி இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. பிரதர், ஊருக்குள்ள வர முடியாது, மக்கள் இருக்கிற இடத்துல வர முடியாது. ஆனா இந்த மனிதன் என்ன வந்து சொல்றான் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்றான். எனக்கு மருந்து இல்லைன்னு தெரியும், மாத்திரை இல்லைன்னு தெரியும், சர்ஜரி பண்ண முடியாது, டாக்டர் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, மருத்துவமனைகள் இல்லை, வைத்தியர்கள் இல்லை. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும், உமக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எவ்வளவு தைரியம் பாருங்க அவனுக்கு, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. பைபிள் சொல்லுது, இயேசு அவனை தொட்டார். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? பிரதர், அவனை தொடக்கூடாதுங்க. தொட்ட அவன் குஷ்டம் இன்னொருத்தனுக்கு பரவிடும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஒரு குஷ்டரோகி தொட்டார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல, மோசேயுடைய சட்டம் இருந்த காலத்துல சொல்லப்படும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே. வேற யாருக்கு அந்த தைரியமும் இல்லை, வேற யாருக்கு அந்த தகுதியும் இல்லை. நம் ஆண்டவர் நம் அருகாமையில் வந்திருக்கிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் செய்த பாவம் தான் பிரதர், என் வாழ்க்கையில குஷ்டரோகத்து போல இந்த பாவம் இருக்குது, இந்த இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் சொல்றேன், மனம் உடைந்து நீ இயேசுவிடத்தில் வந்தால் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உன்னை தொட்டு சுகப்படுத்துவார், உன் பாவ ரோகத்தை மாற்றுவார், உன் அக்கிரமத்தை மாற்றுவார். பைபிள் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை உன்னிடத்திலிருந்து மாற்றி போட வல்லமை உள்ளவரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறேன். உன் நிலையை அறிந்த, நீ செஞ்ச தப்பு அறிஞ்ச சில மனிதர்கள் உன்னை விட்டு தூர போயிருக்கலாம், உன் பக்கத்திலே வராம இருக்கலாம், இவன் கூட சேர்ந்தா என் பேரும் கெட்டு போயிரும் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, ஒரு பக்கத்தில் வந்து உன்னை தொட்டு சுகப்படுத்துகிறவர். ஆமென். நீ ஆண்டவரிடத்துல வந்தா உன்னை கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? கரங்களை உயர்த்தி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. பைபிள் சொல்லுது, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தின் அந்த 7வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்லுது, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிபுக வாசலில் இருந்தார்கள். அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? 3 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை முறுமுறுக்க கூடாது. 2வது, கர்த்தர் பிரச்சனையின் மத்தியில அவருடைய வார்த்தையை சொன்னார்னா 100% அதை விசுவாசிக்க வேண்டும், அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. 3வது காரியம், நாம் ஒருவேளை அக்கிரமத்துல பாவத்துல சிதைந்திருந்தாலும் கர்த்தர் நம்மையும் தொட்டு நம்மை மாற்ற சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நான் சொல்றேன், முதல்ல அற்புதம் எப்ப நடக்கும்னா, நான் சுத்திகரிக்கப்படணும், நான் தூய்மையாக்கப்படணும், நான் பரிசுத்தமாகணும், அதற்கு கர்த்தர் என்ன தொடணும். 4வது காரியம் பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, நாம் சாக வேண்டியது என்ன? 4வது வசனம், பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. நல்ல கவனிங்க. 4வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பிரச்சனையின் மத்தியில நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் அவங்க சொல்றாங்க, பிரச்சனை தான், உள்ள போனாலும் சாவ போறோம், இங்க இருந்தாலும் சாவ போறோம். சிலர் என்ன தெரியுமா யோசிக்கிறோம், இந்த பிரச்சனை பெருசாயிருச்சு, எப்படின்னாலும் இது மாற போறது இல்லை, அதுக்காக என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு போக வேண்டாம், முன் வைத்த கால என்ன பண்ணிடுவோம், பின்னால வச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த குஷ்டரோகிகள் எடுத்த தீர்மானம் என்ன, எங்க இருந்தாலும் சாக போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பட்டணத்துல சாப்பாடு இல்ல, குஷ்டரோகிகள் அந்த பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறாங்க.
இவங்க வேலை செய்ய முடியாது, இவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, தொழில் செய்ய முடியாது, அறுவடை பண்ண முடியாது. யாராவது பிச்சை போட்டாதான், யாராவது சாப்பிட்டு போன மிச்ச மீதியை தான் இவங்க சாப்பிட்டுட்டு உயிர் வாழணும். நல்லா சாப்பிடுறவனுக்கே சாப்பாடு இல்ல, ஊருக்குள்ள என்ன நிலை, பிள்ளைகளை ஆக்கி தின்கிற நிலை. வெளியே இருக்கிறவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, அவன் சொல்றான் பசினால கண்டிப்பா என்ன பண்ண போறோம், சாவ போறோம். எத்தனை நாள் பட்டினியா இருந்தாங்கன்னு தெரியல. அதனால ஒண்ணு பண்ணுவோம், இங்க இருந்தாலும் சாவோம், உள்ள இருந்தாலும் சாவோம், ஒன்ன செய்வோம், துணிந்து போய் யாரும் யாரும் துணியாதோ நம்ம எங்க போவோம், சீரியர்களுடைய பாளையத்திற்கு, எதிரிகளின் பாளையத்திற்கு நாம முன்வைத்து நடப்போம். எல்லாரும் சொல்லும், முன்வைத்து நடப்போம். பின்வாங்காமல் முன்வைத்து நடக்கிற, முன்னால பார்த்து. ஆண்டவர் நம்மளை எப்படி தெரியுமா டிசைன் பண்ணி இருக்கிறாரு? நம்ம பிள்ளைகளை நடக்க பழக்குவதற்கு நம்ம எப்படி பழக்குவோம்? எழும்பி நிக்க வச்சுட்டு எல்லாரும் இப்படி நடக்க பழக்குவோமா, இப்படி நடக்க பழக்குவோமா? நம்ம முகம் எங்க பார்த்துட்டு இருக்கு, முன்னால பார்த்துட்டு இருக்கு. நம்ம கை பின்னால போறதை விட பின்னால இப்படி மேல போகாது, முன்னால தான் மேல போகும். நம்ம காலு கண்ணு முன்னால இருக்கு, காலு பின்னால போச்சுன்னா இடறிடும். நம்ம டிசைனே நாம முன்னோக்கி போவதுதான், பின்னோக்கி போவது இல்லை. ஆனா பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, நாம் முன்னோக்கி போகாமல் நம்மை பின்னிலிருந்து விழத்தள்ளுவது. இந்த குஷ்டரோகிகள் எடுத்த முடிவு என்னன்னா, நாம இங்கேயே இருந்து சாகிறத விட நாம் பாளையத்திற்கு உள்ள போவோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பாளையத்திற்கு உள்ள, தேவ பிரசன்னத்திற்கு உள்ள. எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து, பட்டணத்திற்கு உள்ள. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் எடுக்க வேண்டிய 4வது தீர்மானம் என்னன்னா, நான் தேவ பிரசன்னத்திற்குள் போக போகிறேன். நான் பின்வாங்க மாட்டேன், நான் முன்னேற போகிறேன். எல்லாருக்கும் முன்னேறது ஆசைதான். ஆனா நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்துடுறது இல்ல. இவர்கள் இருட்டோடு எழுந்தார்கள். எல்லாம் சொல்லு, எழுந்தார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ எழும்பினா கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைக்கு இந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து நாம தியானிக்கிறோம், நாம பிரசங்கம் பண்றோம். காரணம் என்னென்றால், அந்த இருட்டோடு அவர்கள் எழுந்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிரச்சனையின் மத்தியில் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் பின்னாக அல்ல, முன்னோக்கி வா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, அந்த இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிரச்சனை பெருசுதாங்க, எங்க இருந்தாலும் சாவுதான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீர்களா, நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு, நான் கர்த்தரிடத்தில் போக போகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் போக போறேன். என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்க போனாலும் சாவு, இங்க போனாலும் சாவு. ஆனா நான் ஒரு முடிவு பண்றேன், தேவ பிரசன்னத்துக்கு போவேன், பாளையத்துக்கு உள்ள போவேன். பாளையத்துக்கு புறம்பே அல்ல, ஊருக்கு வெளியே அல்ல, நான் தேவ பிரசன்னத்துக்கு உள்ள போவேன், முன்னேறுவேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முன்னேறுவேன். கோ ஃபார்வர்ட். இப்போ லோத்துடைய மனைவியை குறித்து நமக்கு தெரியும். லோத்துடைய மனைவி இடத்துல சொல்லப்பட்ட ஒரே கட்டளை, உன்னை நான் விடுதலை ஆக்கிட்டேன், ஆனா நீ என்ன பண்ண, அதை பின்னிட்டு அவ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான் செஞ்சார். நாம என்ன செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார், அதுதான் நிறைய பேர் சொல்றது. பிள்ளைங்களை பாருங்க, அங்க பார்க்காதுன்னா அது அங்கதான் பார்க்கும், பேசாதுன்னா பேசும், பேசுன்னா பேசாது, பேச வேண்டிய இடத்துல பேசாது. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்தார்கள், உப்பு தூணானாங்க. ஆனா இந்த குஷ்டரோகிகள் அங்கே இருக்கல. அவங்க வாழ்க்கையை குறித்து பின்னிட்டு பாராமல் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னிட்டு போனார்கள். பைபிள் சொல்லுது, அங்க சீரியருடைய ராணுவத்திற்குள்ள போகும்போது அங்கே ஒருவரும், அது என்ன நடந்ததுன்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 6வது வசனம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்திய ராஜாக்கள் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான். அப்படி சொல்லிட்டு தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு
தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். பிரதர், 4 குஷ்டரோகிகள் அவர்கள் எழுந்தார்கள். நான் சொல்றேன், நீங்க எழுந்து நடக்க, ஆண்டவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், குஷ்டரோகிகள் நடந்தா சத்தமே வராது. காரணம் என்ன தெரியுமா? குஷ்டரோகிகள் சரீரத்திலிருந்து அங்கங்கே இருந்து என்ன பண்ணணும்னா சீழ்கள் இல்லைன்னா ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கும். அது வெளியே வராதபடிக்கு அவங்க காலு, கை, உடம்பெல்லாம் துணியினால சுத்தி இருப்பாங்க. பொதுவாகவே மண் தரையில் நாம நடந்தா சத்தம் வராது. இவங்க காலில் ஃபுல்லா துணியெல்லாம் சுத்திட்டு நடக்கிறாங்க. சத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சத்தமும் வந்திருக்காது. ஆனா இவர்கள் தங்கள் செத்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை உயிரோட வைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை கொன்று போட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி துணிந்து போய் உள்ள போனாங்க. பாருங்க, இவர்கள் எழுந்த உடனே சீரியருடைய காதுகளில் கர்த்தர் இரைச்சலை உண்டு பண்ணினார், ரதங்களின் சத்தத்தை உண்டு பண்ணினார். அவங்க நினைக்கிறாங்க, இஸ்ரவேலின் ராஜா தான் பக்கத்து ஊர்ல இருந்து ராஜாக்களை எல்லாம் திரட்டி நம்மிடத்துல போர் செய்ய வருகிறார்கள் சொல்லி பிராணன் தப்பும்படி ஓடி போனார்கள். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையின் மத்தியில எழுந்து ஆமே ஆண்டவருடைய சமூகத்துல வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். கடைசியாக அங்க போறாங்க. பாளையத்துல யாரும் இல்ல, கூடாரத்துக்குள்ள போறாங்க. சாப்பாடு இருக்கு, இஸ்ரவேல்ல தான் பஞ்சம். ஆனா இங்க சீரிய படையில எங்க என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. நான் நினைக்கிறேன் அப்பதான் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பானுங்க. சத்தம் கேட்ட உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. சுட சுட சாப்பாடு. யாருக்கு? குஷ்டரோகிகள் 4 பேரும் குடித்து புசித்தார்கள் இருக்கு. புசித்து குடித்தார்கள். குடிச்சு பார்த்துட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க, நாம செய்கிறது நியாயம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நாம செய்கிறது. நான் சொல்றேன், நாளைக்கு நேரம் உன் சூழ்நிலை மாறும்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை கர்த்தர் நல்லா வைக்கிறார் அப்படின்னா உனக்கு மாத்திரமல்ல, உன்னை கொண்டு பெரிய ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் கட்டளையிட போகிறார். இவன் உள்ள வந்ததே தப்பு, ஊருக்குள்ள வந்தது தப்பு, சீரியரின் பாளையத்துக்குள்ள பிரவேசித்தது தப்பு, தவறு. அவன் குஷ்டரோகி, 4 பேர் குஷ்டரோகிகள். நல்லா சாப்பிட்டு இப்ப வயர் நிறைஞ்சிருச்சு. இப்ப ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க. 9வது வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது இந்நாள் நற்செய்தி, நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நல்லா சாப்பிட்டோமடா, ஒருத்தனா நமக்கு சாப்பாடு தந்தானா? குஷ்டரோகம் வந்த உடனே வீட்டை விட்டு துரத்துனா இல்லை, இவனுங்களுக்கு இது வேணும், இன்னும் நல்லா வேணும், இன்னும் கொஞ்சம் ஒளிச்சு வை. அங்க பைபிள் சொல்லுது, அவன் சாப்பிட்டது மட்டும் இல்லை, பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சாங்களாம், ஒளிச்சு வச்சாங்களாம். ஏன்னா பாளையத்தில் அவ்வளவு இருக்கு, எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க நினைச்சிருக்கலாம், பா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டு அங்க போய் காசாக்கி சாப்பிடலாம், வாழலாம். முதல்ல அப்படிதான் செஞ்சாங்க, முதல்ல அப்படிதான் ஒளிச்சு வச்சாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது, ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க, நாம செய்கிறது நியாயமே இல்லைங்க, நம்ம என்ன செய்யணும்? இது நற்செய்தி, எல்லாம் சொல்லுங்க, நற்செய்தி அறிவிக்கிற நாள். சத்தமா சொல்ல, நற்செய்தி அறிவிக்கிற நாள். இது மௌனமா இருக்க வேண்டிய நாள் அல்ல. எஸ்தர் இடத்துல மொர்தெகாய் சொன்னா, நீ மௌனமா இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நீர் அரண்மனையில் இருக்கிற குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நாம செய்கிறது நியாயமே, பொழுது விடியும் வரை காத்திருக்க வேண்டாம், இப்பவே போவோம். அப்படி அவர்கள் பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கழுதைகளும் கூடாரங்கள் இருந்த பிரகாரம் இருக்கிறது. இதை வாசல் காக்கிறவர்கள் கூப்பிட்டார்கள். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தா, ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, காரியம் மாறுதலாய் முடிகிறது. 16வது வசனம் சொல்லுது, அவருடைய ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும்
2 மரக்கால் வார்கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த காரியத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டா போதாது, நான் நல்ல சாப்பாடு இந்த வசனத்தை டெய்லி நான் சாப்பிட்டா போதாது. கோ அண்ட் டெல், போய் சொல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், உங்களுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுங்கள். குஷ்டரோகிகள் தங்களுக்கு கர்த்தர் செய்ததை சொன்னார்கள், அங்களுக்கு இருந்ததை சொன்னார்கள். வாருங்கள், சுதந்தரிப்போம். நாம் வெளியே போய் சொல்லணும். இயேசு சொன்ன கட்டளை என்ன? சகல ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது நம்ம மேல விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை செய்கிறீர்கள்? நான் வாழ்ந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், என் குடும்பம் வந்தா போதும். இல்லை இல்லை பிரியமானவர்களே, நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வருகிற VBSல ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து, கர்த்தரை உண்மையா ஆராதிக்காத குடும்பத்திலிருந்து ஒரு 5 பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். அந்த பிஞ்சு பிள்ளைகளுக்கிடத்துல இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுவோம். அவர்கள் முதிர் வயது வரையிலும் அதை விடாதிருக்க முடியுமே, அவர்கள் ரட்சிக்கப்பட முடியுமே, அவர்கள் வாலிப நாட்கள் வரும்போது கர்த்தரை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியுமே. போய் சொல்லுங்கள். உபவாச கூடுகைகள் நடக்கும்போது சொல்லுங்கள், ஜனங்களிடத்துல சொல்லுங்க, வந்து பாருங்கள். இயேசுடைய சீஷர்கள் 12 பேர் கூடினது பெரிய பிரசங்கத்தினால் அல்ல, ஒவ்வொருத்தனும் போய் சொன்னா வந்து பார், அவரை வந்து பார். அதை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இங்க வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தர் கிரியை செய்வார். குஷ்டரோகிகள் போய் அறிவித்தார்கள். இது நற்செய்தியை சொல்லுகிற நாள். இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பிரச்சனையின் மத்தியில முறுமுறுக்காதீங்க. பிரச்சனையின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆமென். உங்க பாவத்தை அறிக்கை பண்ணுங்கள். குஷ்டரோகியா இருந்தாலும், பாவம் செய்தவனா இருந்தாலும், உங்களை தொட்டு சுகப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எழுந்து முன்னோக்கி செல்லுங்கள். கடைசியாக நற்செய்தி அறிவியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, பைபிள் சொல்லுது, வார்த்தையின்படியே. ஆமென். நாளைக்கு நேரத்தில் நடக்கும்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. இன்னைக்கு வாசித்த இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களை போல என்னை சாகதான் செய்யணும். என் வாழ்க்கையில இனிமேல் ஒரு உயர்வு வராதா? பஞ்சம், கொடுமை, நெருக்கம், எல்லா விதங்களிலும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி போட முடியும். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி சத்தமா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, இந்த கொடுமையான நிலையில நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நான் முன்னேறி செல்ல போகிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க ராஜா. சாப்பிட்டு திருப்தியா இருக்க, வாழ்க்கையில் திருப்தியா இருக்க கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. நல்ல நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். ஜெபித்த காரியங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லே.